மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஆசைப்பட்டு, நீர் எங்கு சென்றாலும் நான் உம்மை பின்பற்றுவேன் என்கிறார். இயேசுவோ தன்னுடைய வழியிலே எளிமையும் ஏழ்மையும் நிறைந்திருக்கும். புதுமைகளையெல்லாம் செய்கிறவர், பல நூறு பேர் பின்பற்றுகின்ற ஒரு தலைவர், இருக்க இடமில்லாமல் ஏழ்மையோடு வாழ வேண்டும். அதாவது இயேசுவை பின்பற்றுவது என்பது சிலுவையோடு தொடர்புடைய வாழ்வு என்பதை தெளிவாக்குகிறார். கடவுள் எப்போதும் நல்லவர்கள் பக்கம் இருக்கிறார். ஏழை பாவி என்று கூட பார்ப்பதில்லை. நல்ல மனது இருக்கிற பொழுது கடவுளை பற்றி கொள்ள முடியும். முதல் வாசகத்திலே ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயேல் மக்களின் கர்வத்தையும் அகங்காரத்தையும் இயேசு கண்டிக்கிறார். ஏழைகள் வாழ் கடவுள் இருப்பார் என்கிறார். ஏழ்மை என்பது பொருட்கள் மீது பற்றில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தொடங்குகிறது. அதே சமயம் ஏழையாக உணவில்லாமல், உடையில்லாமல், இருப்பிடமில்லாமல் அனாதையாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். திருச்சபை என்ற அமைப்பும் தனி கிறிஸ்தவர்களும் இதற்கு உதவி செய்யவில்லை என்றால் யார் செய்வார்கள்? நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய நிலை என்ன? இயேசுவை பின்பற்றுவது என்பது சிலுவையோடு தொடர்புடையது என்பதை ஏற்றுக்கொள்கிறோமா? இயேசுவை பின்பற்றினால் பிறநலத்தோடு உணவளிக்க, உடை கொடுக்க நமக்கு மனநிலை இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக.